தினமொரு நோயில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஸார்டர் டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் மென்டல் இல்னஸ். ஆனால் இது வந்து சைக்கோசிஸ் அளவுக்கு வந்து ஒரு சிவியரான பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் இதை வந்து குணப்படுத்துறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டிப்ரெஷன் என்னன்னு பார்க்கலாம். டிப்ரெஷன் அப்படின்னா இதை வந்து மேஜர் டிப்ரெசிவ் டிஸார்டர்னு சொல்லி இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து நார்மலாகவே ஒரு ஹாப்பினஸ், சேட்னஸ், சம்டைம்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் எலிவேட்டட் மூடாக இருக்கும், சம்டைம் கொஞ்சம் டிப்ரெஸ்டு மூடாக இருக்கும். இது நார்மல் தான். ஆனால் இதையே நம்ம வந்து அதிகப்படியாக செய்யும்போது அதை தான் டிப்ரெஷன் சொல்லுவோம். இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இட் அஃபெக்ட்ஸ் அவர் அபிலிட்டி டு திங்க், ஆக்ட் அண்ட் ஆல்சோ ஹவு வி ஃபீல். அப்புறம் நம்ம சாப்பிட்றது, அப்புறம் நம்மளோட தூக்கம், இதெல்லாம் வந்து மேஜராக அதில் பாதிக்கப்படும். அண்ட் இதில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரீம் சேட்னஸாக இருக்கும், ரொம்பவே வந்து எக்ஸ்ட்ரீம் லோ தாட்ஸாக இருக்கும். அண்ட் இது ஏற்படுறதுக்கான காசஸ், இதோட காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இம்பேலன்ஸாக கூட இருக்கலாம். லைக் இம்பேலன்ஸ் மீன்ஸ் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், லைக் ஏதாவது ஹார்மோன்ஸோட லெவல் வந்து ப்ராப்பராக இல்லாமல், இது வந்து நம்மளோட கண்ட்ரோலில் கிடையாது. ஸோ இது வந்து எண்டோஜினஸ் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட பாடிக்குள்ளாரையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால நமக்கு டிப்ரெஷன் வரலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், இல்லை சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், இல்லை ஏதாவது ஒரு ட்ராமாவாக இருக்கலாம். ட்ராமா மீன்ஸ் ஏதாவது ஒரு மோசமான நிகழ்வு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அவங்க தவறி இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தினால ரொம்ப நம்மளோட மைண்ட் அஃபெக்ட் ஆகி டிப்ரெஷன் போகலாம். ஸோ இது ட்ராமா. இந்த ட்ராமா இல்லாமல் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு க்ரானிக் இல்னஸ் மீன்ஸ் ஏதாவது கேன்சர், இல்லை ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி வந்து ஒரு க்ரானிக் இல்னஸ் வந்து உங்களோட லைஃப்பை ரொம்ப நாளாக அஃபெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சுனாலும் டிப்ரெஷன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் டிப்ரெஷன் வந்து ஏதோ ஒரு சிங்கிள் காஸ்னால் உருவாகிறது கிடையாது. இது ஸ்ட்ரெஸ்ஸு, என்விரான்மெண்டல் ஃபேக்டரு, இது ஈவன் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் கூட இருக்குது. இந்த மாதிரி என்ன ரீசனாக வேணாலும் இருக்கலாம் இந்த டிப்ரெஷன் ஏற்படுறதுக்கு. அண்ட் டிப்ரெஷனை வந்து யூனிபோலார் அண்ட் பைபோலார் டிப்ரெஷன் சொல்லி ரெண்டாக பிரிப்பாங்க. ஸோ இதுதான் டிப்ரெஷன். சிம்டம்ஸ் எல்லாமே இதுதான். அவங்க வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. அண்ட் இதோட லாஸ்ட் ஸ்டேஜாக தான் சூசைடல் தாட்ஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட டுமாரோ மீட் பண்ணுறேன். பை.